இப்போ 6th சம் பார்க்கலாம். பேலன்ஸ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ், கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதில் நான் வந்து டேபிள் போட்டு சால்வ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து அப்படியே வந்து மைண்ட்லேயே வந்து கால்குலேட் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம எக்ஸாமுக்கு நம்ம டேபிள் போட்டு ஒன்றுத்துக்கும் சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இங்கே வந்து 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 2 இருக்குது. அப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, 2 + 1 மொத்தம் 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது இங்கே ஆக்சிஜன் வந்து 3 இருக்கு, இங்கே வந்து 2 இருக்கு. அப்போனா 3 + 2 5 இருக்கு. ஆனால் இந்த பக்கம் இங்கே பார்க்கும்போது 6 + 1 7 இருக்கு. ஸோ ஆக்சிஜன் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த பக்கம் வந்து இங்கே 2 போட போறோம். இப்போ இங்கே 2 போடும் போது இங்கே என்ன ஆயிடும், 2 இங்கே வந்து 2 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இங்கே 2 வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது 3 2s are 6, 2 + 2 8 ஆகிடும். எப்பவுமே வந்து அது ஆடாக இருக்குதுல்ல, அந்த இடத்துல வந்து நீங்கள் தட் இஸ் 1 இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற 1 3 அந்த மாதிரி இருக்கிற இடத்துல முதல்ல வந்து நம்ம சைடில் வந்து நம்பர் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து இங்கே வந்து 2, இங்கே வந்து 6. ஸோ 6 + 2 8 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. இப்போ இங்கே பார்க்கும்போது 3 + 2 5 தான் இருக்கு. ஆனால் நம்ம 8 கொண்டு வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா, இங்கே 2 போட போறேன். அப்போ 3 2s are 6 ஆகிடும். ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பவுமே வந்து ஆட் நம்பர்ஸ்ல இருக்கிற அந்த இடத்துல வந்து சைட்ல வந்து நம்பர்ஸ் எழுத ஆரம்பிங்க. இப்போ இங்க 3 இருக்கு, ஏன்னா இங்க 2 போடலாமான்னு கேட்பீங்க. ஏன்னா இங்க ஏற்கனவே இங்க 2 தான் இருக்கு. ஸோ அது தேவையில்லை. இங்க தான் 3 இருக்கு. ஸோ 3 இருக்கிற இங்க ஆக்சிஜனை ஈக்குவல் பண்றதுக்கு இந்த இடத்துல 2 போட்டிங்கன்னா 3 2s are 6 ஆயிடும். அது ஈவன் ஆயிடும். 6 + 2 8 ஆயிடும். ஸோ இங்கேயும் ஆக்சிஜன் ஆட்டம் 8, இங்கேயும் ஆக்சிஜன் ஆட்டம் 8 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது செக் பண்ணலாம். இப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கு, இங்கேயும் நைட்ரஜன் வந்து 2 தான் இருக்கு. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆக்சிஜன் பார்க்கலாம். இப்போ இங்கே ஹைட்ரஜன் பார்க்கலாம். H வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே வந்து ஒரு 2, தட் இஸ் 2 + 2 4 இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 × 2 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். எப்பவுமே பிக்கர் இதுலேருந்து ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம நம்பர் வந்து மல்டிப்ளை பண்ணும் போது எதில் வந்து ஆடாக இருக்கோ, தட் இஸ் இப்போ ஆக்சிஜன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதனால தான் நான் வந்து இங்கே 2 போட்டேன். இங்கே 2 போடாமல் இங்கே 2 போடாமல் இங்கே 2 போட்டதுக்கு அதான் ரீசன். அதே மாதிரி இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு, இங்கேயும் ஆக்சிஜன் இருக்கு. நான் ஏன் இங்கே 2 போட்டேன்னா இங்கே வந்து ஆட்ல இருக்கு, இங்கே தான் வந்து ஈவன்ல இருக்கு. ஸோ நான் இங்கே 2 போட்டு கொண்டு வந்தேன். இந்த மாதிரி தான் புரிஞ்சு சால்வ் பண்ணோம். இப்போ அடுத்தது சோடியம் ஹைட்ராக்சைடு சல்ஃபியூரிக் ஆசிடோட சேரும் போது Na2SO4 அண்ட் வாட்டர் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கே பார்க்கும் போது சோடியம்க்கு வந்து இங்கே ஒரு ஆட்டம் இருக்கு, இங்கே வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் பார்க்கும்போது 1 + ஆக்சிஜன் வந்து 1 + 4, அதனால 5 ஆட்டம்ஸ் இருக்கு. இங்கே வந்து இங்கேயும் 4 + 1, இங்கேயும் 5 ஆட்டம்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி H, இப்போ H பார்க்கும்போது 2 + 1 3, இங்கே 3 இருக்கு, இங்கேயும் வந்து இங்கே வந்து 2 இருக்கு. அடுத்ததான் நம்ம விட்டு பெருக்கிறது வந்து S, இங்கேயும் S வந்து 1 தான், இங்கேயும் S 1 தான். ஸோ இப்போ ஆக்சிஜன் வந்து இங்கேயும் 5, இங்கேயும் 5 இருக்கு. இப்போ அடுத்தது பார்க்கும்போது இப்போ ஹைட்ரஜன் தான் வந்து இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே ஹைட்ரஜன் வந்து இங்கே 2 இருக்கு, இங்கே 1 தான் இருக்கு. ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ஆடாக இருக்கிறத தான் நம்ம ஈவனாக மாற்றி ஆகணும். ஸோ இங்கே வந்து நான் 2 போட போகிறேன். இப்போ இந்த இடத்துல 2 போடும் போது எது ஆடாக இருக்குன்னா, இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து இங்கே 1 தான் இருக்குது. 1 வந்து ஆட்ல, அதனால இதை ஈவன் ஆக்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், 2 போடுறேன். 2 போடும் போது இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட்டம் ஆயிடுது, இங்கே வந்து 2 இருக்குது, தட் இஸ் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸாக ஆயிடுது. அப்போ இங்கே ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே என்ன பண்ணலாம், இங்கே 2 போட்டோன்னா 2 × 2 4 ஆகிடும். அப்போ இங்கேயும் 4, இங்கேயும் 4 ஈக்குவல் ஆயிடுது இப்போ நம்மளுக்கு. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து இப்போ 5 இருக்கான்னு செக் பண்ணோம். இப்போ
இப்போ ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. தட் இஸ் 4 + 2 6 இருக்கு. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது இங்க வந்து ஆக்சிஜன் வந்து 2 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ 6 இருக்கு. ஸோ இதுவும் 6க்கு நம்ம மாத்தியாச்சு, இதையும் 6க்கு நம்ம மாத்தியாச்சு. நெக்ஸ்ட் சோடியம் இங்க 2 இருக்கு சோடியம்க்கு, அதே மாதிரி இங்கேயும் சோடியம்க்கு 2 தான் இருக்கு. ஸோ இது ஈக்குவல் ஆயிடுச்சு. இது எல்லாமே இதாயிடுச்சு. அடுத்தது சல்ஃபர். இது வந்து எஸ் பார்க்கும் போது இங்கேயும் 1 தான் இருக்கு, இங்கேயும் எஸ் வந்து ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இப்போ NaCl plus AgNO3 gives AgCl plus NaNO3. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஈக்குவேஷன் வந்து எழுதியிருக்காங்க. AB plus CD, AB plus CD. இதை தான் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா CB plus AD அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதே ஈக்குவேஷன் ஃபார்மட் தான் ரெண்டு காம்பவுண்ட் வரும்போது ஃபாலோ ஆகும். இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ரெண்டு பக்கமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் ஏற்கனவே பேலன்ஸ்டாக தான் இருக்கு, நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ அடுத்தது டி சம். இப்போ டி சம்ல BaCl2 plus H2SO4 gives BaSO4 plus HCl. இப்போ இதில் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது, இங்க வந்து ஹெச்சும் சிஎல்லும் வந்து ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஆனா இங்க பார்க்கும் போது இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே இடத்துலயே இருக்கு. ஸோ நம்ம இங்க என்ன பண்ணணும், இங்க 2 போட்டுக்கணும். அவ்வளவுதான் வந்து சால்வ் ஆயிடும். மற்றது எல்லாமே சேமே தான் இருக்கு. இங்க SO4, இங்கேயும் ஒரு SO4 தான் இருக்கு, இங்க BA இருக்கு, இங்கேயும் BA தான் இருக்கு. இந்த Cl2வும் H2வும் மட்டும் தான் இங்க ரெண்டு ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு ஆட்டம் இருக்கு. ஸோ நான் இங்க 2 போட்டுட்டேன்னா இங்க அப்படியே ஈக்குவல் ஆயிடும், ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆயிடும். ஸோ இதுவும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 7th சம் பார்க்கலாம். ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இப்போ வந்து அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு CaOH twice plus CO2 carbon dioxide gives CaCO3 plus H2O. இது செக் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக தான் இருக்கு. ஸோ நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. நம்ம அடுத்த சம்முக்கு ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ பி சம்ல ஜிங்க் பிளஸ் சில்வர் நைட்ரேட், தட் இஸ் ஜிங்க் Zn plus AgNO3 gives ZNO3 twice plus Ag. இங்க பார்க்கும் போது இங்க NO3 ட்வைஸ்ன்னு இருக்கு, இங்க வெறும் NO3 தான் வந்து இங்க இருக்கு. ஸோ நம்ம இதை ட்வைஸ் ஆக்கிறதுக்கு இது ஃபுல்லுமே மொத்தமா 2 ஆக்கிறதுக்கு நம்ம 2 ஆல இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, சில்வருக்கு வந்து 2 ஆட்டம்ஸ் வந்துடுது. ஸோ நம்ம இங்க என்ன பண்ண போறோம், திருப்பி இங்க சில்வர் தனியா இருக்கவே இங்க 2 போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து ஒரே ஒரு ஜிங்க் ஆட்டம், இங்க ஜிங்க் 1 தான் இருக்கு, இங்க 2 சில்வர் ஆட்டம் இருக்கு, இங்க 2 சில்வர் வந்துருச்சு. NO3க்கு இங்க 2 இருக்கு, இங்கேயும் வந்து 2 வந்துருச்சு. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்க்கலாம். அலுமினியம் பிளஸ் காப்பர் குளோரைடு Al plus CuCl2 gives aluminum chloride, that is AlCl3 plus Cu. இப்போ இங்க பார்க்கும்போது இங்க Cl3 இருக்கு, இங்க Cl2 இருக்கு. எப்பவுமே இது ஆடா இருந்ததுன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம், அது ஈவனா மாத்தணும். இப்போ என்ன பண்ணோம், 1 போட்டாலும் அது ஆடா தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க 2 போட போறோம். இங்க 2 போட்டோன்னே என்ன ஆகும், இங்க 6 ஆயிடும். இப்போ இங்க வந்து Cl2 தான் இருக்கு, இங்க 6 ஆக்கணும்னா இங்க என்ன பண்ணோம், நம்ம 3 போடணும். அப்போ காப்பர் வந்து 3 ஆயிடும். அப்போ இங்க காப்பரை 3 ஆக்கிறதுக்கு இங்க 3 போடணும். இப்போ இங்க 2Al இருக்கு, ஸோ இங்கேயும் 2 போட்டுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 7th சம்ல லாஸ்ட் சப்டிவிஷன். பேரியம் குளோரைட் பிளஸ் பொட்டாசியம் சல்ஃபேட் gives பேரியம் சல்ஃபேட் பிளஸ் பொட்டாசியம் குளோரைடு. BaCl2 plus K2SO4 gives BaSO4 plus KCl. இப்போ இந்த கொடுத்திருக்க இந்த வேர்ட் ஃபார்மேட்க்கு இதான் வந்து ஈக்குவேஷன்.
இப்போ இங்க செக் பண்ணோம். இப்போ இங்க பார்க்கும்போது BA ஈக்குவலா தான் இருக்கு. SO4 ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா இங்க K2வும் நம்ம ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் அந்த மாதிரி பார்த்திருக்கோம். தோ இங்க இந்த சம்ல D சம் வந்து பார்த்திருக்கோம். இங்க வந்து Cl2வும் H2வும் இங்க 2 ஆட்டம்ஸ் இருந்தது. இங்க வந்து ஒரே ஒரு ஆட்டம் தான் இருந்து ரெண்டும் சேர்ந்தது. இங்க வெறும் 2 மட்டும் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி தான் இங்க வந்து K-க்கு 2 இருக்கு, இங்க Cl-க்கு 2 இருக்கு. மற்றது எல்லாமே வந்து ஈக்குவலா சேமா தான் இருக்கு ரெண்டு பக்கமும். அப்ப இங்க என்ன பண்ணணும்னா இங்க 2 போட்டுக்கணும். அவ்வளவுதான், பேலன்ஸ் ஆயிடும் ஈக்குவேஷன். ஸோ நம்ம 7th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது 8th சம். Write the balanced chemical equations for the following and identify the type of reaction in each case. இப்போ இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா potassium bromide plus barium iodide gives potassium iodide plus barium bromide. இப்போ potassium bromide க்கு KBr plus BaI2 gives Ki plus BaBr. இதுல வந்து aqueous solution இதுவும் aqueous, அதுக்கப்புறம் இது வந்து solid. இப்போ வந்து சால்வ் பண்ணுங்க. இங்க பார்க்கும் போது இங்க BA சேம் இருக்கு, இங்க BR, இங்க BR2 இருக்கு, இங்க I2 இருக்கு, இங்க I இருக்கு. ஸோ வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஐயும் சால்வ் பண்ணலாம், இல்லை BRயும் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நான் BR2 இருக்கிறதுனால இங்க 2 KBR போடுறேன். அப்போ K வந்து 2 ஆகுது. அப்போ இந்த இடத்துல 2 போட்டோன்னே Kயோட வேல்யூவும் 2 ஆயிடும், ஐயோட வேல்யூவும் 2 ஆயிடும். ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது ஜிங்க் கார்பனேட் ZnCO3 gives ZnO solid இது plus CO2. இது வந்து gas. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா identify the type of reaction in each case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இது நம்மளுக்கு தெரியும், ரெண்டுமே காம்பவுண்டா இருந்துச்சுனாவே அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். ஸோ இது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ அடுத்தது இங்க பார்க்கும் போது ஜிங்க் கார்பனேட் வந்து என்ன ஆகுது, ஜிங்க் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் மாறுது. தட் இஸ் இது வந்து டீகம்போஸ் ஆகுது. சிம்பிளர் சப்ஸ்டன்சஸா இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து டீகம்போஸா ஆகுது. ஸோ இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். எல்லா ஆட்டம்ஸ்மே வந்து LHS and RHSல ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் தான் இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இப்போ அடுத்தது ஹைட்ரஜன் பிளஸ் குளோரின் சேரும் போது ஹைட்ரஜன் குளோரைட் நம்மளுக்கு கிடைக்குது. தட் இஸ் H2 பிளஸ் Cl2. இது ரெண்டும் சேரும் போது நம்மளுக்கு HCl கிடைக்குது. இது தெரியும், இங்கே 2 ஆட்டம் இருக்கு, இங்க 2 ஆட்டம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்க 2 ஆட்டம் போட்டுக்கணும். அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு ஈக்குவேஷன். இது வந்து இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ், இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ், சிம்பிள் சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகி என்ன ஆகுது, ஒரு காம்பவுண்டா மாறுது. தட் இஸ் HClன்ற ஒரு காம்பவுண்டா மாறுது. அந்த மாதிரி வரும்போது காம்பினேஷன் ரியாக்ஷன். இப்போ அடுத்தது மெக்னீசியம் பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகும் போது நம்மளுக்கு மெக்னீசியம் குளோரைட் அண்ட் ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. Mg plus HCl gives MgCl2 plus H2. இப்போ இதுல பார்க்கும் போது நம்மளுக்கு இங்க HCl2 இருக்கு, இங்க H2 இருக்கு. ஆனா Mg இங்க ஒரு ஆட்டம் தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், இங்க 2 போட்டுக்கணும். இப்போ 2 போட்டோன்னே இது பேலன்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஏன்னா இதுல வந்து ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தட் இஸ் இது A, இது BC. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, MgCl2 plus H2 தனியா வருது. ஸோ AC plus B.
இதான் வந்து ஃபார்முலா. இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ரியாக்டன்ட் சைடில் ரெண்டுமே காம்பவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக அது டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். ஒரு காம்பவுண்ட் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து ரெண்டுமே வந்து காம்பவுண்டாக இருந்ததுன்னா அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு காம்பவுண்ட் ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் ஒன் மீன் பை எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் கிவ் எக்ஸாம்பிள்ஸ். இதில் என்ன எழுதணும்னா எக்ஸோதெர்மிக்னா என்னது, எண்டோதெர்மிக்னா என்ன அப்படின்னு எழுதிட்டு அதுக்கேற்ற ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். The chemical reaction which occur with the evolution of heat அது வந்து எக்ஸோதெர்மிக். இதுல இன்னொன்னுல வந்து எண்டோதெர்மிக்னா என்னன்னா ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுச்சுன்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இதுக்கு ரெண்டு ரியாக்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். இது வந்து C+O2 CO2 + ஹீட் அந்த ஈக்குவேஷன் கூட நம்ம எழுதிக்கலாம். அதே மாதிரி அது வந்து எக்ஸோதெர்மிக்கு எழுதலாம். ஏன்னா வந்து என்ன ஆகுது, எவல்யூஷன் ஆஃப் ஹீட், தட் இஸ் ஹீட் லைட்ல சவுண்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். C+O2 gives CO2. அதே மாதிரி H+O2 H2O அதுவும் நம்ம எழுதலாம். இது எல்லாமே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்னன்னா ரியாக்ஷன்ல வந்து ஹீட் அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கிற எல்லா ரியாக்ஷனுமே வந்து நம்ம எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரியாக்ஷன் that absorbs energy or require energy in order to proceed are called endothermic reactions. இந்த எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு நம்ம எக்ஸாம்பிளா வந்து நைட்ரஜன் கேஸோ ஆக்சிஜன் கேஸோ ஹீட் பண்ணும் போது ஹீட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு நைட்ரிக் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம எழுதலாம் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு. இல்லை வந்து உங்களுக்கு புக்ல பார்த்தீங்கன்னாவே வந்து எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கூட நீங்க பார்த்து எழுதிக்கலாம். இதுல இருக்கிறதே தான் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுத்தது, why is respiration considered an exothermic reaction? Energy is required to support life. Energy in our body is obtained from the food we eat. நம்மளோட லைஃப் வாழறதுக்கு வந்து நம்மளுக்கு எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து கிடைக்குது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம அந்த ஃபுட் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்சஸா பிரேக் டவுன் ஆகுது. அதான் வந்து குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன்ல என்ன ஆகுது, எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ வந்து இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் வந்து அதனாலதான் ரெஸ்பிரேஷனை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா வந்து ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதணும். அதுக்கு வந்து தனியா மார்க் இருக்கும். அடுத்தது, why are decomposition reaction called the opposite of combination reaction? Write equations for these reactions. ஏன் வந்து decomposition reaction வந்து opposite of combination reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்குமே எக்ஸாம்பிள்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா என்னன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து பிரேக்கப் ஆகி 2 or more simpler substances ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து நம்மளுக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2 or more substances வந்து கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸா ஃபார்ம் ஆகும். அதை தான் வந்து நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல டீகம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க H2O வாட்டர் வந்து ஆன் எலக்ட்ராலிசிஸ் என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேஸா வந்து பிரியுது. இது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஏன்னா வந்து ஒரு காம்பவுண்ட்
வாட்டர் அப்படின்ற இந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகி 2 or more சப்ஸ்டன்ஸா வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்சஸா பிரிஞ்சு வருது. இதே காம்பினேஷன் ரியாக்ஷன்ல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இதே ஹைட்ரஜன் கேஸோ ஆக்சிஜன் கேஸையோ வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும் போது என்ன ஆகும், வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு காம்பவுண்டா நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி இருக்கும் போது அது காம்பினேஷன் ரியாக்ஷன். அடுத்தது ரைட் ஒன் ஈக்குவேஷன் each for decomposition reaction where energy is supplied in the form of heat, light or electricity. இப்போ வந்து இதுல வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து எல்லாமே எழுதணும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து thermal decomposition இருக்கு, அப்புறம் decomposition by light, அப்புறம் decomposition by electricity. இது மூணுமே நம்ம வந்து எழுதணும் எக்ஸாம்பிளா. இப்போ இதுக்கு ஏத்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இன்வால்விங் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட், அதுக்கு ஏத்த ஹீட் இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்து எழுதணும். ஜிங்க் கார்பனேட் அது கூட எழுதலாம். ஜிங்க் கார்பனேட் வந்து ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ஜிங்க் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், அதுவும் எழுதலாம். இல்ல வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் ஆன் ஹீட்டிங் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபெரிக் ஆக்சைடு பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு, இதுவும் எழுதலாம். இதெல்லாமே வந்து நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான், இது ஈக்குவேஷன்ஸ் தான். எதனா ஒரு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சு எழுதிடுங்க. அதே மாதிரி டீகம்போசிஷன் பை லைட், இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீகம்போசிஷன் லைட் யூஸ் பண்ணி எப்படி டீகம்போஸ் ஆகுது அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும். சில்வர் குளோரைட், ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதாம இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு இதை அப்படியே நீங்க வேர்ட் ஃபார்மேட்ல எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம். சில்வர் குளோரைட் ஆன் applying light என்ன ஆகும்னா silver it get decomposed into silver and chlorine அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸா எழுதும் போது நம்மளுக்கு வந்து மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு ஏன்னா தியரி ஃபார்மேட்டுக்கும் மார்க் இருக்கும், ஈக்குவேஷனுக்கும் மார்க் இருக்கும். ஸோ வந்து ரெண்டுமே நம்ம எழுதணும். அதே மாதிரி டீகம்போசிஷன் பை எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி இன்வால்வ் ஆகிற மாதிரி எழுதணும். அதுக்கான ஈக்குவேஷன் வந்து அலுமினியம் ஆக்சைடு அண்ட் பாசிங் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன். இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே டீகம்போசிஷன். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் வந்து என்ன ஆகுது, பிரேக் ஆகி 1 or 2 சப்ஸ்டன்சஸா வந்து பிரிஞ்சு சிம்பிள் சப்ஸ்டன்சஸா ஃபார்ம் ஆகுது. இங்க வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் டீகம்போஸ் ஆகி ஃபெரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சில்வர் குளோரைடு வந்து டீகம்போஸ் ஆகி சில்வர் அண்ட் குளோரினா ஃபார்ம் ஆகுது. அலுமினியம் ஆக்சைடு வந்து டீகம்போஸ் ஆகி அலுமினியம் அண்ட் ஆக்சிஜனா ஃபார்ம் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து டீகம்போசிஷன். ஒரு என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து ஹீட், அதுக்கப்புறம் லைட், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இது மூணுமே வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால இது மூணுமே எழுதணும், எதையும் விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கும் இருக்கும்.